பிதா குமாரன் தூயாவின் பெயராலே ஆமென். ECI இந்திய சுவிசேஷ திருச்சபை சென்னை பேராயம் செங்கல்பட்டு ஏரியா ECI உலக திருச்சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தொடர்ந்து நீங்கள் அரசாங்க உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து நடவுங்கள். தேவன் இம்மட்டும் நம் அனைவரையும் தேவன் பாதுகாத்து வந்தால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய அருகாமையில் இருக்கிற சென்னை பட்டணத்தில் அநேக பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் தொடர்ந்து வீட்டிலே தனித்திருங்கள். தேவனுடைய பாதுகாப்பு தொடர்ந்து நம் அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். நாம் யாவரும் ஜெபம் செய்வோம், ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எல்லா நன்மைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் முற்றும் காரணமாக இருக்கிற அன்பின் கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றிகளை சோதனை நன்றி அளிக்கிறோம். நன்றியப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பா, புதிய மாதத்துக்காக, முதலாவது பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக, காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சோதனை நன்றி அளிக்கிறோம். நன்றியப்பா. நீர் கடந்த மாதம் முழுவதும், கடந்த நாட்கள் முழுவதும் அப்பா, நீர் ஒவ்வொருவரையும் எங்களை பாதுகாத்து வந்தீர், எங்களை பராமரித்து வந்தீர், எங்களை போஷித்து வந்தீர். நாங்கள் உமக்கு நன்றிகளை சோதனை நாங்கள் ஏற்படுத்த நன்றி இயேசுவா. இந்த பரிசுத்த ஆராதனை தேவன் ஆசீர்வதிப்பீராக. இந்த காணொலி வாயிலாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் தாமே நீர் ஆசீர்வதியும். இந்த பரிசுத்த ஆராதனை, இந்த பிரசனம், உடைய மகிமை நிறைந்திருக்கும்படியாக நாங்கள் சொல்லுகிறோம். நீ தொடர்ந்து மகிமையாக வெளிப்படுத்தீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இணைந்து பாடல் புத்தகத்தில் 33வது பாடல், பாடல் 33, அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்துரை. 33வது பாடலை நாம் யாரும் குடும்பமாக இணைந்து நாம் பாடும் 33வது பாடல். Lord.
பொதுவான பாவத்தின் ஜெபத்தை நம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் இந்த பிதாவை தப்பிப்பன ஆணைகளைப் போல நாங்கள் இந்த வழிகளை விட்டு கல்வி அடைந்து போதும் எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கும் ஒரு பரிசுத்த கற்பனைகளை விருதமாக செய்தோம். செய்யத்தக்கவை செய்யாமல் செய்யத்தக்காதவை செய்வதும் எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவே எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மண்ணிற்கு அரிசிதப்பட வாக்கும்படியும் என் வாய்ப்புகளுக்கு வழியாக இருக்கிறோம். தப்பிதங்களை அறிவிக்கிற பொறுமையாயிரும் பாவத்தின் புதுக்கோவில்களை செயல்படுத்த மிகவும் இருக்கிற பிதாவை ஒரு வருஷநாமத்தை உண்டாக்கும்படி நாங்கள் தீபபக்தி நீதியும் தெளிந்த புத்திரலாம் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் கிருபை செய்திருந்தோம். ஆமென். ஜெபமன கடவும். அன்பின் கர்த்தாவை நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நன்றியப்பா, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை காத்து வந்ததற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றிகள் சோதனை நேரடிகள் தகப்பனே. நன்றியப்பா, தொடர்ந்து உங்களுடைய பரிசுத்த ஆராதனையை நீர் எடுத்து ஆசீர்வதிக்கிறாங்க. உங்களுடைய ஆராதனை, உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய மகிமை நிறைந்திருக்கும்படியாக சொல்லுகிறோம் தகப்பனே. நன்றி சபா ஆராதனையை நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் ஒருவர் மாத்திரமே மகிமைப்படுத்தீராக தகப்பனே. பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் என் பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய ஜெபத்தை நாம் யாவரும் சேர்த்து ஏறெடுப்போம். பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்த பரமண்டலத்திலே இருக்கிறது போல உம்முடைய சித்தப்படுவதாக. எங்களை ஆராதிக்கிறீர்கள். எங்களுக்கு ஒரு வாக்கு சேவகர்கள் மனிதர்கள் போல சோதனை பிரவேசிக்க வேண்டாம். தீவை நிச்சயித்துக் கொள்ளும் ராஜ்யம் வல்லமை மற்றும் என்னுடைய ஆமென். நம் யாவரும் கருதல் நம் யாவரும் உட்கார்ந்தவர்களாகவே பாட புஸ்தகங்களை 299வது பாடல் 299 அநாதி தேவன் உன் அடைக்கலமே அவன் நித்திய புயங்கள் உன் ஆதாரம். 299வது பாடல் அநாதி தேவன் உன் அடைக்கலமே அவன் நித்திய புயங்கள் உன் ஆதாரம் என்ற பாடலை நாம் யாரும் குடும்பமாக இணைந்து கரங்களை தட்டி நாம் 299வது பாடல். Amen.
அருணாத இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போம். விசேஷமாக இந்த 5வது மாதத்தில் முதலாவது பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். அருணாத இயேசுவுக்கு நன்றிகளை சோதனைகளை ஏறெடுப்போம். தேவன் மெய்யாகவே தேவன் நம்மை கடந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை கண்மணி போல காத்து வந்தமைக்காக நாம் தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றிகளை சோதனைகளை நாம் ஏறெடுப்போமா? தேவன் மெய்யாகவே தேவன் நம் எல்லோரையும் கடந்த மாதம் முழுவதும் இந்த கொள்ளை நோய்க்கு தேவன் நம்மை காத்து வந்தமைக்காக, நம்மை பாதுகாத்து வந்தமைக்காக அப்பாவுக்கு நன்றி. அல்லேலூயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. கடந்த மாதம் முழுவதும் அப்பா எங்களை காத்து வந்தீங்களேப்பா, எங்களை பராமரித்து வந்தீங்களேப்பா, எங்களை போஷித்து வந்தீங்களேப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன் அப்பா. என்று உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அந்த இயேசுவுக்கு நன்றி பலிகளையும் சோத்திர பலிகளையும் நாம் ஏறெடுப்போமா? ஆவியானவரை நோக்கி நாம் பார்ப்போமா? அப்போ உமக்கு நன்றி. கடந்த மாதம் முழுவதும் எங்களை காத்து வந்தீங்களேப்பா, உமக்கு நன்றி அப்பா என்று அந்த இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போமா? கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையில் நம்பி ஜீவிக்கிற நீருமை ஜீவனம் சோத்தை புரிந்தார் புதமே அவன் அற்புதமே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிகவும் இருமே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிகவும் இருமே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அகிலோடா நடந்தாலும் அன்பின் தந்திரை கடந்தாலும் அகிலோடா நடந்தாலும் அடியின் தந்திரை கடந்தாலும் சோதனையும் மிக பெருகினாலும் திகழாமை தீர்ந்தனம் சோர்ந்து போகே. அற்புதமே அவன் அற்புதமே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிகவும் இருமே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிகவும் இருமே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் தேவனை காத்து வந்தமைக்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. உலகின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு ஒருவருக்கு நன்றிகளை சோதனைகளை நாம் ஏற்படுமா? அவரே நோக்கி நாம் பார்ப்போமா? நெருக்கத்தின் மத்தியில் அப்பா என்னை காத்து வந்தீங்களே அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. என்று உள்ளத்தின் காலத்தில் இருந்து இப்படி கிருபை எங்களோடு கூட இருந்தமைக்காக நன்றி. நெருக்கத்தின் மத்தியில் நாங்கள் மடிப்பிடாமல் அப்பா எங்களை காத்து வந்தீங்களேப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி என்று அருளால் இயேசுவை நோக்கி நாம் கூப்பிடுவோமா? அவரே நோக்கி நாம் பார்ப்போமா? நன்றி பலிகளை நாம் எடுப்போமா? நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை
எம்மட்டும் நம்மை காத்து அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றிகளை சோதனைகளை தொடர்ந்து அப்பா நீங்கள் மத்தியில் வாசம் பண்ணுவீராக, எங்கள் மத்தியில் இடைபடுவீராக. தொடர்ந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லபிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. விசேஷமாக இந்த காணொளி வாயிலாக என்னை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் செய்தி வேலைக்குள்ளாக கடந்து செல்வோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2 நிருபம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். இந்த செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தலைப்பு, இயேசு உங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். இயேசு எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். சீமோன் பேதுருவை குறித்து இயேசு சொல்லும்போது, சீமோன் பேதுருவே, நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கிறார். ஒரு தடவை இல்லை, 2 தடவை. 3ஆம் முறையும் சீமோன் பேதுருவை பார்த்து இயேசுவாக கேட்கிறார், சீமோன் பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். பாருங்க, உடனே சீமோன் பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். எனவே தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். முதலாவதாக நாம் பார்க்கும்போது, உங்கள் தேவைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் தேவைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, மத்தேயு 6:8, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நாம் இயேசுவை நோக்கி வேண்டுதல் செய்கிறதுக்கு முன்னாடியே, என் மகனுக்கு இது தேவை, என் மகளுக்கு இது தேவை என்று இயேசு எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். இங்கே நாட்களிலே நாம் பார்க்கும்போது, வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. நம்முடைய தேவைகள் அநேகம் உண்டு. வேலையில் நமக்கு வருமானம் இல்லை, வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. பொருளாதார சூழ்நிலை கடினமாக
காணப்படுகிறது. இயேசுவானவர் சொல்கிறார், நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். எனவே அருமையான தேவச்சனமே, நமக்கு என்ன தேவை, நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவை என்று இயேசுவானவர் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் தேவைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். எனவே அதை மத்திய 6ஆம் அதிகாரம் தொடர்ந்து நாம் வாசித்து பார்க்கும்போது 25வது வசனத்தில், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாது இருங்கள். எதை குறித்து கவலைப்படும்? இந்த மாசம் எனக்கு எப்படியாக இருக்கும், இந்த மாதம் என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி நடத்தி செல்வேன், இந்த மாதம் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன வாங்கி கொடுப்பேன் என்று நாம் கலங்கி போய் காணப்படலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாது இருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். இயேசுவானவர் சொல்கிறார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. இயேசு அவைகளை பரமபிதா அவைகள் என பிழைப்பூட்டுகிறார் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். எனவே அதே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, மத்தேயு 6:32, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்மை படைத்த தேவன், நம்மை சிருஷ்டித்த தகப்பன் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். பரமபிதா, என் மகனுக்கு இது தேவை, என் மகளுக்கு இது தேவை என்று இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். எனவே நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் இயேசு அறிந்து அதை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது 139ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில், 139ஆம் சங்கீதம் 4வது வசனம், என் நாவில் சொல் பிரவாதத்திற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். நம்முடைய நாவால சொல் பிரவாதத்திற்கு முன்னே கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன் என்று தாவீது, ராகத்தலைவர் ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். பாருங்க, நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். இந்த கடினமான இந்த சூழ்நிலையிலையும் தேவன் இந்த மாதம் முழுவதும் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று அவர் வாக்குத்த வசனத்தை கடலிடுகிறார் இந்த மாதத்திலே. எனவே இந்த மாதத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு நிறைவேற்றி கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் தேவைகளை மாத்திரமல்ல, உங்கள் இருதயத்தையும் அதன் நினைவுகளையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். உங்கள் இருதயத்தையும் அதன் நினைவுகளையும் கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்திற்கு வாசித்து பாருங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 22வது வசனம், இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? வேதபாரகரும் பரிசேயரும் அவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவை பார்த்து, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? அங்கே நடந்தது என்ன? தீவிரவாதக்காரன் ஒருவனை அழைத்து கொண்டு வருகிறார்கள். வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. இயேசுவை சுற்றி ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்கிறது. எனவே வீட்டின் மேற்கூரையை பிரித்து இயேசுவின் பாதத்தில் கொண்டு இறக்குறாங்க. இயேசு தீவிரவாதக்காரன் நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று. பாருங்க, இந்த வார்த்தையை சொன்ன உடனே வேதபாரகர் பரிசேயரும் தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? இயேசு அவருடைய யோசனைகளை அறிந்து சொல்கிறார். இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி,
உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? நம்ம இருதயத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன யோசிக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் விருப்பங்கள், தேவன் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அவர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொருவரையும். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, யோவான் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்க 24, 25. அப்படி இருந்தும் இயேசு எல்லோரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. இயேசுவானவர் எல்லோரையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். நாத்தான் வேலை குறித்து நாம் பார்க்கும்போது, நாத்தான் வேலை இங்க யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கும்போது இயேசு சொல்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் வசனத்தில் 49வது வசனம், 50வது வசனம். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவர்களை நீ காண்பாய். இயேசு எல்லாவற்றையும் இயேசுவானவர் அறிந்தவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த மாதத்துல நமக்கு என்ன தேவை, நம்முடைய குடும்பத்துக்கு என்ன தேவை, என்னுடைய பிள்ளைக்கு என்ன தேவை என்று இயேசுவானவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். எனவே இயேசு உங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். அறிந்தவர் மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக பரமபிதா எல்லாவற்றையும் நமக்கு நிறைவாக கொடுத்து, இந்த மாதத்தில் என்ன தேவை என்று எல்லாவற்றையும் நமக்கு நிறைவாக கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் தேவைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தையும் நினைவையும் அவர் அறிந்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் அவர் அறிந்திருக்கிறார். எனவே தேவ பக்தியாக நாம் நடப்போம். 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் வாசித்தோம் 9வது வசனம். கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்க அவர் அறிந்தவராக இருக்கிற தேவ பக்தியுள்ள சந்ததியாக வாழுவோம். கர்த்தருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே கர்த்ததாமே இந்த வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவராக. ஆமென், ஆமென். நாம் யாவரும் உட்கார்ந்த வண்ணமாகவே பாடல் புத்தகங்களில் 248வது பாடல் பாடல் 248. விந்தை கிறிஸ்து ராஜா உங்கள் சிலுவையில் மேன்மை. 248வது பாடலை நாம் யாவரும் இணைந்து கரங்கத்தை குடும்பமாக நாம் யாவரும் இணைந்து நாம் பாடுவோம். 248 விந்தை கிறிஸ்து ராஜா உங்கள் சிலுவையில் மேன்மை. 248வது பாடல். Stay
சகல நன்மைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் முற்றும் காரணமாக இருக்கிற அன்பின் கர்த்தாவே, நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை சோதனை நாங்கள் அளிக்கிறோம். நன்றியப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட அப்ப புதிய நாளுக்காக, பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை சோதனை நாங்கள் ஏறுகிறோம். இந்த பரிசுத்த ஆராதனை இந்த காணொலி வாயிலாக அப்பா உண்மை ஆராதித்த, உண்மை துதித்த, உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நாங்கள் நன்றிகளை நாங்கள் நிறைவேற்றோம். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் அப்பா நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்ல வண்ணமாக தகப்பனே, உம்மால் எல்லாம் கூடும் தகப்பனே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். தெய்வ பக்தியுள்ளவனை கர்த்தர் ரட்சித்தார், காப்பாற்றினார். உங்கள் தேவை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் எல்லோரையும் அவர் அறிந்திருக்கிறார் என்று உமது வேத வசனத்தின் மூலமாக தியானித்தது. உடைய வார்த்தையின் பிரகாரமாக தகப்பனே, நீரை ரட்சிப்பீராக, எங்களை தொடர்ந்து பாதுகாப்பீராக. இந்த மாதத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. எல்லாவற்றையும் நீர் நன்மையாக நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக முன்சொல்கிறோம் தகப்பனே. விசேஷமாக இந்த நாட்களிலே பரவி வருகிற கொரோனா வைரஸ் நோய்க்கு அப்பா நீர் எங்கள் எல்லோரையும் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. உங்களுடைய பாதுகாப்பும் எங்கள் மீது நிறைவாக தங்கியிருக்கட்டும் தகப்பனே. நன்றி இயேசுப்பா, பாதுகாத்துக் கொள்ளுவீராக. எல்லா தீமைக்கும் விலைக்கு மீட்டு நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக தகப்பனே. இந்த மாதத்தின் தேவை எல்லாம் சந்தி. இந்த நாளில் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய சமாதானம், உங்களுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைந்து இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த அவருடைய அன்பு இனிமேல் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. God bless you. Amen.